ஹாய் ஆல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ சாம்பிளிங் அப்படின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்னிக். இதை வந்து எல்லா ரிசர்ச்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு சாம்பிளை எடுக்கிறது மூலமாக அந்த சாம்பிள் எதுலேருந்து எடுத்தோமோ அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த சாம்பிளிங் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஒரு இந்த சாம்பிளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹோல் யூனிட்லேருந்து கொஞ்சமாக எடுக்கிறது. இப்போ ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் 1 மில்லிகிராம் அப்படி 1 மில்லி லிட்டர் அப்படின்னு எடுக்கிறது ஒரு சாம்பிள். ஸோ இதை தான் வந்து சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாம்பிளிங் அப்படின்றத பற்றி இன்னும் நல்ல டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா வந்து எதுக்காக இந்த சாம்பிளிங் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஹோல் யூனிட்டையும் டெஸ்ட் பண்ண முடியாது. டெஸ்ட் பண்ணுற சூழ்நிலையிலையும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்மளோட ஹோல் பிளட்டை எடுத்துட்டோன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து ரிசர்ச்சில் நம்மளால் வந்து ஒரு இடத்துல ஹோல் விஷயத்தையும் வந்து ஹோல் ப்ராசஸையும் வந்து நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா ஹோல் பாப்புலேஷனையும் நம்மளால் வந்து ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணோன்னா இட் இஸ் நாட் யூஸபிள் ஃபார் அவர் பர்பஸ். அதனால நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு சாம்பிளை வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சாம்பிளிங் டெக்னிக்னால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு நிறைய டைம் வந்து ரிசர்ச்சுக்கு வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி அந்த ஹோல் யூனிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சோண்டு அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா ஓகே இந்த சாம்பிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா முடிவெடுக்கலாம். ஓகே இந்த சாம்பிளை வச்சு இந்த ஹோல் யூனிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதோட குவாலிட்டியும் அதோட குணாதிசயங்கள் ஆட்ரிபியூட்ஸையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு சாம்பிளிங் ப்ராசஸ் அப்படின்றது இதுதான். ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா என்ன நினப்பாங்க, என்ன ஒரு ரிசர்ச்சர் நினப்பார் அப்படின்னா இந்த ஹோல் பாப்புலேஷனையும் நம்ம செக் பண்ண முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ரிசர்ச், ஒரு மார்க்கெட்டிங் சர்வே எடுக்கணும். ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1 crore ஆர் 300 crores இருக்காங்க அப்படின்னா இந்த 300 crore வந்து நம்மளால் வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய டைம் பேப்பர் எல்லாமே இதாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் பீப்புளை ஒரு 10,000 இல்லை 1,000 பீப்புளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து சாம்பிள். இப்போ இந்த சாம்பிளை நம்ம வந்து எடுத்து இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிசர்ச்சர் டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சாம்பிளில் வர்ற ரிசல்ட்டு தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாப்புலேஷன்னு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவெடுக்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சாம்பிளிங் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ சாம்பிளிங்னா இதுதான். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் போர்ஷனை ஒரு ஹோல் யூனிட்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக தனியாக எடுத்து அந்த சாம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஹோல் யூனிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் டெஸ்ட் பண்ணுற ரிசல்ட் தான் அந்த ஹோல் யூனிட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜெனரலைசேஷன் அசம்ஷன் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறது பேர் தான் வந்து சாம்பிளிங் டெக்னிக். ஓகே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிளிங் எடுக்கிறனால கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில எரர் இருக்குது, அதுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதுக்கும் சில செட்பேக்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து சில நேரங்களில் இந்த சாம்பிள் அதோட பாப்புலேஷனை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வீட்டில் ஒரு இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு 10 இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதை எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இட்லியில் வந்து ஜஸ்ட்டு வி வில் பின் அவர் ஃபிங்கர், நம்மளோட விரலை வந்து உள்ளே பின் பண்ணி பார்ப்போம். ஓகே. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது வெந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது மேலே இருக்கிறனால அது வேகாமல் இருந்து நம்ம வந்து சப்போஸ் அது வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து அதை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹோல் நம்ம சாம்பிள் பண்ண அந்த டெக்னிக்கே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சயின்ஸே இருக்குது. ஸோ அந்த சயின்ஸ் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுதான் நமக்கு வந்து இந்த சொல்யூஷனை கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாம்பிள் எடுக்கும்போது இந்த எரரை எராடிகேட் பண்ணுறது. எராடிகேட் மீன்ஸ் எலிமினேட். அதை வந்து எரரை வந்து வராமல் பார்த்துக்கிறது. ஓகே.
இதிலேயே வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம வேறு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போ சாம்பிளிங்கில் என்ன ப்ராப்ளம்னா எரர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். சாம்பிளிங் அப்படின்றது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இது வந்து ஒரு ரிசர்ச்சருக்கு நிறைய டைமை வந்து சேவ் பண்ணும். ஸோ இந்த சாம்பிளிங் டெக்னிக்லேயே வந்து 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்று வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப டீட்டெயிலாக. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 2 மேஜர் கிளாஸிஃபிகேஷன் டெக்னிக் இருக்குது. இதுலேயே வந்து இன்னும் சப்டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். ஓகே, சம்மரி. நம்ம சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சாம்பிளிங்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா வந்து எவ்வளவு சாம்பிள் கலெக்ட் பண்ணணும், எப்போ கலெக்ட் பண்ணணும், ஹவு ஷுட் பி கலெக்ட், எப்படி கலெக்ட் பண்ணணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், எங்கே கலெக்ட் பண்ணணும், வேர் ஷுட் பி கலெக்ட். இந்த மாதிரி கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறது தான் வந்து சாம்பிளிங் டிசைன். ஸோ இந்த சாம்பிளிங் டிசைனும் பற்றி நான் வந்து ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோன்னா சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்தோம். சாம்பிளிங் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாம்பிளிங் அப்படின்றது ஒரு ஹோல் யூனிட்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து போர்ஷனை எடுத்து அது வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து அந்த பாப்புலேஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். ஸோ இதுதான் வந்து சாம்பிளிங். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் தேங்க்யூ. Bye.